முதல்ல அந்த காட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1983ஆம் ஆண்டு வெளியான மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படம் தான். இந்த படத்துடைய கிளைமாக்ஸ பார்த்து தான் எம்ஜிஆர் வியந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த கிளைமாக்ஸோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு சாருக்கும் சிவாஜி சாருக்குமான ஒரு மிருதங்க போட்டி வந்து நடக்கும். யார் பயங்கரமா வாசிக்கிறாங்க, ஸோ யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ரூ. 5,00,000 பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் மாரி நடக்கும். இதுதான் படத்துடைய கிளைமாக்ஸ். இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டஃப் குடுத்து வாசிப்பாங்க. இப்போ பிரபு சார் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வாசிப்பாரு. அதே மாரி சிவாஜி சார் வாசிப்பாரு. பிரபு சார் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அத நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா வாசிப்பாரு. எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லாம, கேஷுவலா நார்மலா வந்து வாசிச்சுட்டு இருப்பாரு. இதே இது சிவாஜி சார் வாசிக்கக்கூடியது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமா அவர் வந்து வாசிப்பாரு. அவர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு விதம், அப்புறம் அதுக்கு அவர் பாடி வந்து ஷேக் பண்றது, அவர் முகத்துல கண் ரியாக்ஷன் குடுக்கறது, வாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த ஒரு சீன பார்த்து தான் எம்ஜிஆர் வியந்து போயி சேர்ல உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க பக்கத்துல இருந்த துணைவியார் ஜானகி அம்மா வந்து படம் முடிஞ்ச உடனே கூப்பிடுறாங்க. அப்போ கூட அவர் எழுந்திரிக்கவே இல்லையாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இருந்தாராம்.